உலக பசி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பல துறை வறட்சிகளுடன் 21ஆம் நூற்றாண்டு பயணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த தினத்தில் உலகில் இன்னமும் பசி பட்டினி தீர்ந்த பாடில்லை. இவை ஒரு சவாலாகவே இருந்து வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு உலக உணவு உற்பத்தி கழகம் வெளியிட்ட தகவலின்படி உலகம் முழுவதும் பசியால் வாடுபவர்களில் 4/1 பங்கு இந்தியாவில் வசிக்கிறார்கள். ஆண்டுக்கு ஆண்டு இந்த எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வந்தாலும் இந்தியாவில் இன்னும் 25 முதல் 30% பேர் பசிப்பிணியால் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறும் வேளாண் விஞ்ஞானிகள் உணவு உற்பத்தியில் தன்னிறைவை எட்டிய போதும் இந்த பசிப்பிணி நாட்டிற்கே மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். 250 மில்லியன் டன் உணவு உற்பத்தி செய்கிறோம். 260 மில்லியன் டன் காய்கறிகள் பழங்கள் இவளை நம்ம உற்பத்தி செய்கிறோம். நமது விவசாயிகள் 130 மில்லியன் டன்னுக்கு மேலே பால் வருது. இப்படி நிறையமாக உற்பத்தி இருந்தாலும் பசிப்பிணி ரொம்ப அதிகமான 25-30% எல்லாருக்கும் உணவு பற்றாக்குறை இருக்கிறது. இதுதான் நமக்கு இப்போ முக்கியமான ஒரு சவால். பல்வேறு நோய்களால் ஏற்படும் உயிரிழப்புகளை விட ஆண்டுதோறும் பசி பட்டினிக்கு அதிகம் பேர் பலியாவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நாட்டில் உள்ள விவசாயிகளின் நிலையும் விவசாயத்துறை நலிவடைந்து வருவதும் முக்கிய காரணம் என்று கூறும் வேளாண் வல்லுநர்கள் இதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முன்பு 30 முதல் 40% வரை பங்கு வகித்த விவசாயம் தற்போது 14% அளவிற்கு சரிந்து விட்டதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். விவசாயிகளோட வருமானம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அதனால் நம்ம தேசத்தில் 60% விவசாயிகள் இருந்தால் கூட அவங்களோட வருமானம் குறைஞ்சதுனாலே வருஷம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டு ஜிடிபின்னு சொல்கிறோம். அது இப்போ 14% வந்துடுது. முன்னாடி 30-40% விவசாயத்துலேருந்து வந்திருந்தது பணம். இப்போ 14% தான் வருது. இதை எப்படியாவது நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல விலைவாசி கொடுத்து சிறு விவசாயிகளுக்கும் மகளிருக்கும் மற்ற வேலைகள் விவசாயத்தை பொறுத்த வேலைகள் கிராமத்திலேயே எடுத்து கோழி பண்ணை அதுபோல் க்ராப் லைஃப் ஸ்டாக் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் இதை போல் எல்லாம் செய்ய வேண்டும். உலகில் பசி பட்டினி வறுமையால் நாளொன்றுக்கு 25,000 பேர் உயிரிழப்பதாகவும் ஆண்டுக்கு 17 மில்லியன் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடோடு பிறப்பதாகவும் மற்றொரு புள்ளி விவரம் கூறுகிறது. பகிர்ந்துண்ணும் குணமின்றி பதுக்கி வைக்கும் எண்ணமும் தன்னலமும் சமூகத்தில் தலை தூக்கி நிற்பதும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாமல் இருப்பதற்கு மற்றொரு காரணம். இந்த உலகத்தில் பசிப்பிணியை போக்கணுன்றதுக்காக சுமார் 150 வருடங்களுக்கு முன்பாக இந்த தர்மசாலையை துவக்கி ஒவ்வொரு உயிரினங்களும் பசி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழன்றதுக்காக இங்கே அணையா அடுப்பை ஒன்று ஏற்றி வச்சு இன்னைய சூழ்நிலை வரைக்கும் மக்கள் உணவு அருந்திட்டு வராங்க. தினசரி ஒரு 2000 நபர்கள் தன்னுடைய பசியை போய்கிட்டு இருக்காங்க. 6 அறிவு படித்த மனிதர்களுக்கு மனிதநேயத்தின் காரணமாக இங்கே தர்மசாலை தோற்றுவித்து அணையா ஜோதியை தோற்றுவித்தார்கள். அந்த அணையா அடுப்பு பட்டினி கிடப்போரை பார்க்க வேண்டும், பழங்கஞ்சானாலும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பசியோடு எந்த மனிதனும் எந்த ஒரு ஜீவனும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் வள்ளல் பெருமான் இந்த தர்மசாலை தோற்றுவித்தார்கள். விவசாயத்துறைக்கு போதுமான ஊக்குவிப்பு எந்த அளவு அவசியமோ அதே அளவு உணவின் மதிப்பை நம் சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுப்பதே இப்பிரச்சனையை வென்றெடுப்பதற்கான வழியாக அமையும்.